நமஸ்காரம். இன்னைக்கு நீராட்டத்துல 4வது பாட்டு. பெரியாழ்வார் திருமொழியில நீராட்டம்ன்ற பதியத்துல 4வது பாட்டு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. கஞ்சன் புணர்பினில் வந்த கடிய சகட புதைத்து பஞ்சக பேய்மகள் குஞ்ச வாய்முலை வைத்த பிரானி மஞ்சளோடு செங்கழியின் வாசிகையும் நாடு சார்ந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய். இது 4வது பாட்டு. சொல்றேன் பாருங்க. இதுல 4வது பாட்டுல கஞ்சன் புணர்பினில் வந்த, கஞ்சன்னா கம்சன், கம்சனா தான் கஞ்சன் வாங்க. கஞ்சன் புணர்பினில், புணர்வுன்னா தூண்டுறது. கஞ்சனா அதாவது கம்சனால தூண்டப்பட்டது வந்தன்னு அர்த்தம். கஞ்சன் புணர்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து, சகடா சொல்றவன கம்சன் இருந்தான், நீ போய் கிருஷ்ணனை கொண்டு வாங்க. அது தெரிஞ்சு கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சகடா சொல்ல தெரிஞ்சு அந்த சகடத்தை உதைச்சி 100 துண்டா உடைக்கிறான். அந்த சக்கரத்தை 100 துண்டா உடைச்சு, துண்டு 100களாக உடைச்சு தூக்கி போட்டாராம். காலால ஒரே உதையில அந்த சக்கரை வெளியில வந்த அந்த அசுரன் மாண்டு போனா, அந்த சக்கரம் 100 துண்டா உடைச்சதுன்னு நமக்கு புராணங்கள்ல இருக்கு. மகிமையில இது வரும். கஞ்சன் புணர்பில் வந்த கடிய சகட போயிடுச்சு. சகடாசுரன்றவன ஓங்கி ஒரே வதை கடிய சகடை புதைத்து கொன்றவர்னு அர்த்தம். முதல் 2 வரி பெருமாளை பத்தி இருக்கும், 2வது 2 வரி இவா எப்படி அவரை பாடினான்றதை பத்தி இருக்கும். கடிய சகட புதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச. வஞ்சக பேய்மகள்ன்றது யாருன்னா பூதனை. அவதான் மனசுல வஞ்சனையோடு பேய்மகள்னா அரைக்கி வரா இல்லையா, கிருஷ்ணனை கொண்டதுக்காக முளைப்பால் கொடுத்து விஷப்பால் கொடுத்து கொண்டது வரா இல்லையா, அதான் வஞ்சக பேய்மகள் துஞ்ச. துஞ்சன்னா துஞ்சறதுன்னா தூக்கம்னா நிரந்தர தூக்கம். இது வஞ்சக பேய்மகள் துஞ்சறதுன்னா தூக்கம், நிரந்தரமா தூங்குறது. அதாவது நிரந்தரமா தூங்குறதுன்னா என்ன, இப்ப சாதாரண நம்ம தூக்கமே ஒரு இறப்பு தான். மறுநாள் காத்தால் மூச்சுக்கும் போது மறுபிறப்பு தான் அது. அது லோக்கலா சின்ன இறப்பு, நமக்கு ஒரு அடையாளம், இடத்தின் அடையாளம் தான் அதுதான் இது. வஞ்சக பைமகள் துஞ்சன்னா தூக்கம். வஞ்சக பைமகளை தூங்க வச்சவனே, நிரந்தரமா தூங்க வச்சவனே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வஞ்சக பைமகளோட உயிரை எடுத்தவனேன்னு அர்த்தம். வஞ்சக பைமகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே. வாயில பாலை சாப்பிட்றதுக்கு வாயை வச்சு அப்படியே உயிரையும் எடுத்தான். அவன் விஷப்பால் கொடுத்து இவனை கிருஷ்ணனை கொல்றதுக்கு வந்தா, அதான் இவர் என்ன பண்றார், பாலை உறிஞ்சி அப்படியே உயிரையும் உறிஞ்சிடுறாரு. அது வழியாவே உயிரையும் உறிஞ்சிடுறாரு. அதுதான் இங்க வாய்முலை வைத்த பிரானே. பிரான்றது எப்பயுமே சாதாரண எங்களுக்கு நன்மை செய்பவனேன்னு அர்த்தம். பிரான்றது எங்களுக்கு பேருதவி புரிந்தவன் அப்படின்னு அர்த்தம் தான் பிரான். மஞ்சள் போட்டு செங்கழிநீர் கழிநீர்ன்றது கோளை மலர். செங்கழிநீர்ன்றது கோளை மலர். செங்கழிநீர் வாசிகைன்றது மாலை. அந்த மாலை, அந்த செங்கழிநீர் வாசிகை சிவப்பு அல்லி மலர் இருக்கு இல்லையா, இந்த இது கோளை மலர் இருக்கு இல்லையா, அதோட மாலை வாசிகையும். அந்த மாலையும் அதாவது குளிச்ச உடனே போட்டுக்கிறதுக்கு, குளிச்ச உடனே அவருக்கு போட்டு விடுறதுக்காக செங்கழிநீர் வாசிகையும் நாறு சாந்தும் மாலையும், அந்த கோளை மலர் மாலையும், சிவப்பு கோளை மலர் மாலையும். நாறு சாந்துன்றது மனம் வீசுகின்ற சந்தனம். சாந்துன்னா சந்தனம். அப்புறம் அஞ்சனம்னா என்னன்னா கண்ணுக்கிட்டுக்கிற மைக்கு பேரு அஞ்சனம்னு பேரு. அஞ்சனமும் இதெல்லாம் கொண்டு வைத்தேன், இதெல்லாம் கொண்டு வச்சிருக்கேன். நீ குளிச்ச உடனே உனக்கு சூட்டுறதுக்கு கோளை மலர் மாலை, அப்புறம் வாசனை புரிஞ்சிய சந்தனம், கண்ணுக்கிடுற மை எல்லாம் கொண்டு வச்சிருக்கேன். அழகனே, என்னுடைய அழகான கிருஷ்ணனே, நீராட வாரை, குளிக்கிறதுக்கு வாப்பா அப்படின்னு யசோதை கூப்பிடுறதா இதுல சொல்லியிருக்கார் பெரியாழ்வார் நீராட்டல் பதிகத்துல. இது 4வது பாட்டு.
நாளைக்கு அடுத்தது சந்திப்போம். தேங்க்யூ.